செவ்வாய் தசை அப்படின்றது ஒரு ஜாதகருக்கு 7 வருடம் நடக்கக்கூடிய தசை. இந்த 7 வருட தசையில நம்ம பார்த்தோம்னா செவ்வாய் தோஷம் அது மாதிரி ஒரு சில டாபிக்ஸ் இருக்கு. நம்ம அந்த சைடு நம்ம இப்போ போகல. அது வந்து தனியா நம்ம ஒரு வீடியோவை பார்ப்போம். செவ்வாய் தசை அப்படின்றத மட்டும் நம்ம எடுத்தாலே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். செவ்வாய் தசை ஆரம்பிச்சிருச்சு, இந்த மாதிரி பாவகிரகம்னு வேற சொல்லுவாங்க, அது வந்து தசை நடக்குது அப்படின்ற மாதிரியான பயம்லாம் இருக்கும். ஆனா செவ்வாய் தசையில வந்து கிடைக்கக்கூடிய ஒரு திடீர் பண வரவு அப்படின்றது மற்ற திசைங்களை விட செவ்வாய் தசையில அதிகமா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ரியல் எஸ்டேட்ல நம்ம எப்பயோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சிருப்போம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு அப்படியே கிணத்துல போட்ட கல் மாதிரி எதுவுமே பெரிய லெவல்ல பொருள் அந்த ரேட்ல எதுவுமே சேஞ்சஸே இல்லாம இருக்கும். இப்போ உங்களுக்கு செவ்வாய் தசை போகுது, இல்ல அடுத்து வரப்போறது செவ்வாய் தசை அப்படின்னா அந்த தசை முடியறதுக்குள்ளேயே உங்களுக்கு நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல அந்த இடத்தோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி அதுல இருந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல பொருளாதாரம் வர மாதிரியான அமைப்பையும் செவ்வாய் பண்ணி தருவாரு. இந்த மாதிரியான திடீர் பண வரவு தரதுல செவ்வாய் வந்து ஒரு முதன்மையான கிரகம் அப்படின்னே நம்ம சொல்லலாம்.